வெல்கம் ஐகே அகாடமி. ஆக்சுவலி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிஎன்பிசி பண்ண சம்பவம்னா பெருசா அதுவும் இல்ல. குரூப் 4ல தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் கூட தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸ் கூட அவ்வளோ டிஃபிகல்ட்டா கேட்டு வச்சிருக்காங்க. அப்ப டிஎன்எஸ்யூஆர்பி அதாவது எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த காக்கியின் கனவு நிறைவேறுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் இப்ப எல்லா மைண்ட்லயும் வந்திருக்கு. பட் இந்த டிஎன்பிசினா என்ன, டிஎன்எஸ்யூஆர்பினா என்ன? அப்ப எஸ்ஐயும் இதே மாதிரிதான் டஃபா கேட்க போறாங்களா, இல்ல பிசிக்கும் இதே மாதிரிதான் டஃபா கொஸ்டின்ஸ் வருமா அப்படிங்க நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்கு. சோ அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் கிளியர் பண்ற விதமா தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சோ ரெண்டு டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். காக்கி செட்டா கன்ஃபார்ம். ஓகேங்களா? சோ என்ன அப்படின்னா டிஎன்எஸ்யூஆர்பி, ஓகேங்களா, தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஓகேங்களா? ஆனா டிஎன்பிஎஸ்சி, ஓகேங்களா, இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகேங்களா? இப்ப இது ரெண்டுத்துக்கும் இருக்க ஓவரால் கம்யூனிட்டியே வேற வேற. அதை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியர் பண்ணிக்கணும். ஓகேவா? இதோட ஒரு கம்யூனிட்டி வேற, இதோட கம்யூனிட்டி வேற. ஓகேங்களா? இதுக்கான வேகன்சிஸ் வேற, இதுக்கான வேலைகள் வேற, இதுக்கான வேலைகள் வேற, இதுக்கான வேகன்சிஸ் வேற. ஓகேங்களா? இங்க ஒரு 14 lakh பீப்புள் அப்ளை பண்ற ஒரு எக்ஸாம்க்கு சேமா இங்க ஒரு 8 lakh பீப்புள் தான் அப்ளை பண்றாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்க பட்சத்துல இங்க எந்த அளவுக்கு காம்படிட்டர்ஸ் அதிகமாகறாங்களோ அந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பரும் டஃப் ஆகும். இதுதான் ரியலான ஃபேக்ட். ஓகேங்களா? சோ இவங்க இந்த அளவுக்கு டஃப் பண்றாங்களே, இந்த தரக்க வேகன்சியும் வந்து பெருசாலாம் சொல்ற அளவுக்கு இல்ல. அப்படி இருக்க பட்சத்துல எஸ்ஐக்குமே கொஸ்டின்ஸை டஃப் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. டிஎன்பிசி வேற, சேம் டைம் டிஎன்எஸ்யூஆர்பி வேற. அதனால உங்களோட கொஸ்டின்ஸ்ல பெருசா அந்த அளவுக்கு சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. 99% வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனா அந்த மீதி இருக்க ஒரு பர்சன்டேஜ், ஓகேங்களா, நோ ஃபியர் தேவையே கிடையாது. நம்ம படிக்கிறத இன்னும் பெட்டர் ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது போதுமான அளவா இருக்கும். ஓகேங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி தானே, அதை பெருசா ஸ்கோர் பண்ண தேவை கிடையாது, அதை பெருசா கண்டுக்க தேவை கிடையாது அப்படின்னு நீங்க விட்டீங்கன்னா இப்ப குரூப் 4க்கு என்ன நிலைமை இருக்கோ, ஓகேங்களா, மைண்ட்ல வச்சுக்கோங்க. படிக்கிறத முக்கியமா ஃபுல் ரொட்டீனா எடுங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் எண்ட் அப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்துடும். இந்த சேம் டைம்லயே பிசிக், ஓகேவா, இந்த பிசிக்கலையும் சேமா கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஏன்னா ரன்னிங் வந்து 1400 மீட்டர் ஓடுறதெல்லாம் நீங்க புதுசா ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அது அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இங்க நிறைய பேரு இந்த கயிறு எறிதல்ங்கிற விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க. ஓகேங்களா? நிறைய எலெக்ஷன் நிறைய இதுல பாத்துருப்பீங்க. செலக்ஷன் போறப்பயே இந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாவே அவங்களால வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்க எந்த அளவுக்கு வந்து எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ சேம் டைம் உங்களுக்கு பிசிக்கலுக்கும் கொடுங்க. ஓகேங்களா? இதுதான் நான் முக்கியமா சொல்லிக்கிட்டே இருப்பேன். சோ எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சேம் டைம் பிசி ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. டிஎன்எஸ்யூஆர்பில இது வரைக்கும் அந்த மாதிரி டஃப்பான கொஸ்டின்ஸ் கேட்டது கிடையாது. ஆனா ஒன் திங் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, 2020க்கு அப்புறம் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே கொஞ்சம் டஃபா தான் இருந்திருக்கு. டிஎன்எஸ்யூஆர்பில இருந்து 2020க்கு அப்புறம் நீங்க ஒரு கொஸ்டின் அனலைஸ் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இட்ஸ் கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா யோசிச்சு தெளிவா பொறுமையா போற அளவுக்கு தான் டைம் இருக்கு. சேம் டைம் நம்ம டிஎன்பிசில வந்து இந்த தரக்க குரூப் 4 எழுதுன எல்லாத்துக்குமே தெரியும் டைம்ங்கிறது சுத்தமா இருந்திருக்காது. ஏன்னா ஆல்மோஸ்ட் தமிழ்லே கவர் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாம் வரப்ப டைமே கிடையாது. சோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்க டிஎன்எஸ்யூஆர்பில கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ரெகுலரா டெஸ்ட் எழுதி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? டெஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு அதை குயிக்கா முடிக்கிறதுக்கோ இல்ல ப்ராக்டிஸ் பண்றதுக்கோ ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். சோ நம்ம அகாடமில என்ன பண்றோம் அப்படின்னா, வெறும் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் 999, அதாவது ஒரு 100 ரூபாய், தெளிவாக சொல்லிடலாமா என்ன 999, ஓகேங்களா, 100 ரூபாய்க்கே உங்களுக்கு இந்த எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா? சோ இந்த எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச்ல நீங்க அதிகமா ரிட்டர்ன் பண்ணி ஜிஎஸ் பத்தியோ இல்ல தமிழ் எலிஜிபிலிட்டி பத்தி நல்லா ரிட்டர்ன் பண்ணி எழுதிட்டீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் ஒரு 80% இதை கவர் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 99 rupees நம்ம செலவு பண்றதுனால நமக்கான ரிசல்ட்ஸே மாறப்போகுதுங்கிற விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேவா? சோ அப்படி உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே தெரியுற இந்த 9344033635 இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அண்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. மோர் உங்களுக்கு இதை பத்தி டீடைல் வேணும் இல்ல டெமோ பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நம்ம அதை கொண்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ ஜஸ்ட் 99 செலவு பண்றதை பத்தி யோசிக்காதீங்க. எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தடவை விட்டுறாதீங்க. ஏன்னா 2026 பத்தி நமக்கு ஆல்ரெடி தெரியும், எலெக்ஷன்ஸ் எல்லாம் வருது. பட் 2025லயே இந்த தடவை நடக்க போறதுலயே முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ரிசல்ட்ஸை கொடுக்க பார்க்கணும். சோ ரிசல்ட்ஸை கொடுத்துருவீங்க நான் நம்புறேன். தென் எங்க அகாடமி மூலம் உங்களுக்கு அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.